ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5-year பிளான், 5 ஆண்டு திட்டங்கள். இது வந்து எது கீழே வரும்னா இந்தியன் எக்கனாமிக்ஸ், இந்திய பொருளாதாரத்துக்கு கீழே வர ஒரு டாபிக் தான் இது. நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி, ரயில்வேஸு, எஸ்எஸ்சி இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இந்த டாபிக் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன். ஸோ அறிமுகம். ஜென்ரலாக இந்த 5-year பிளான்ஸை பற்றி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை பார்க்கலாம். முதல்ல 1928 ரஷ்யாவில் ஸ்டாலின் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு இதை அறிமுகம் பண்ணியிருப்பார். எதை? இந்த 5-year பிளானை. இதை பார்த்துட்டு 1950 ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவில் அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. ஸோ 2 கொஸ்டின் இருக்குது பாருங்கள். 1928 ரஷ்யாவில் யார் அறிமுகம் பண்ணியிருப்பாங்க? ஸ்டாலின் அவர்கள். அதுவே 1950 ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவில் அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. இதுவரை 12 5-ஆண்டு திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எத்தனை? மொத்தமாக 12 வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் 12வது எப்போ போட்டிருப்பாங்கன்னா 2012 2017 வரையும் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளேயும் 2015 ஜனவரி 1 நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. நிதி ஆயோக் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் கூட இதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னென்னா, பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக எந்த கமிஷன் வந்து உருவாக்கியிருப்பாங்க, அதாவது பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக எந்த அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா நிதி ஆயோக். ஸோ இந்த நிதி ஆயோக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இந்த நிதி ஆயோக் அமைப்போட தலைவர் யாருன்னா இதுக்கும் பிரதம அமைச்சர் தான். ஆல்ரெடி நம்ம பார்த்த பிளானிங் கமிஷனுக்கு யார் ஹெட்டாக இருப்பாங்க? அவங்களும் பிரைம் மினிஸ்டர் தான். அதே மாதிரி இந்த நிதி ஆயோக் இதுக்கு யார் ஹெட்டாக இருப்பாங்க? இதுக்கும் பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டாக இருப்பார். ஸோ இதோட ஜென்ரல் இன்ட்ரோ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு 5-year பிளானாக நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு 5-ஆண்டு திட்டத்துக்கும் சில பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ முதலாவது 5-ஆண்டு திட்டத்தை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5-year பிளான், முதலாவது 5-ஆண்டு திட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 1951 1956 வரையும் இருந்திருக்கும். ஸோ இதை வடிவமைச்சவர் யார்? முதலாவது 5-ஆண்டு திட்டத்தை வடிவமைச்சவர் யாருன்னு பார்த்தோம்னா ஹெரால்ட் டோமர் அப்படிங்கிறவர் தான் முதலாவது 5-ஆண்டு திட்டத்தை வடிவமைச்சிருப்பார். இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டின் வேளாண்மை முன்னேற்றம், அதாவது அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் முதலாவது 5-ஆண்டு திட்டத்தோட முதன்மையான நோக்கமாக இருந்திருக்கும். இதுக்கு ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க, இலக்கு எவ்வளோனா 3.6% வந்து டார்கெட் வச்சுருப்பாங்க. இது வளர்ச்சி விகிதம். ஆனால் இலக்கை விட அதிக விகிதம் பெற்றது, ரிசல்ட் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கு. அதனால் முதலாவது 5-ஆண்டு திட்டம் வந்து வெற்றி. இது கூட கேட்கலாம், முதலாவது 5-ஆண்டு திட்டம் வெற்றியாக தோல்வியாக கேட்கலாம். நமக்கு வந்து முதலாவது 5-ஆண்டு திட்டம் வெற்றியை பெற்றது. அடுத்தது பாருங்கள், 2வது 5-ஆண்டு திட்டம், செகண்ட் 5-year பிளான். இது எப்போ போடப்பட்டிருக்குன்னா 1956 1961 வரையும் 2வது 5-ஆண்டு திட்டங்கள் இருந்திருக்கும். இதை வடிவமைச்சர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பிசி மகல்நோபிஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் இயரில் இவரை பற்றி தான் ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துருந்துச்சு. பிசி மகல்நோபிஸ் அவர்கள் தான் 2வது 5-ஆண்டு திட்டத்தை வடிவமைச்சிருப்பார். இதோட நோக்கம் என்ன? 2வது 5-ஆண்டு திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டின் தொழில்துறையை முன்னேற்றுவது. ஸோ தொழில்துறை ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? அக்ரி டிபார்ட்மெண்ட். இப்போ என்னது? தொழில்துறையை முன்னேற்றுவது. இத்திட்டத்தோட வளர்ச்சி வீதம் பார்த்தோம்னா 4.1% வளர்ச்சி பெற்று 2வது 5-ஆண்டு திட்டமும் வெற்றி அடைந்தது. ஸோ இலக்கு எவ்வளோன்னு சொல்லலை, வளர்ச்சி விகிதம் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4.1%. அதனால் 2வது 5-ஆண்டு திட்டமும் வெற்றி அடைந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்தது பாருங்கள், 3வது 5-ஆண்டு திட்டம், தேர்டு 5-year பிளான். இது எப்போ போடப்பட்டிருக்கும்னா 1961 1966 முடிய. இதை வடிவமைச்சர் யார்? தேர்டு 5-year பிளானை வடிவமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா காட்கில் அவர்கள். அடுத்தது இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல். 2 பாயிண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சுதந்திரமான பொருளாதாரம், 2வது பாயிண்ட்டு சொந்த முன்னேற்றம் அடையணும். இது ரெண்டும் இதோட நோக்கம். அடுத்தது இலக்கு என்ன வச்சுருந்தாங்கன்னா, டார்கெட் என்னென்னா 5.6% டார்கெட் வச்சுருப்பாங்க. ஆனால் இலக்கை அடைய இயலவில்லை. அதனால் இது ஒரு தோல்வி. எது? தேர்டு 5-year பிளான் வந்து ஒரு தோல்வியான 5-year பிளான். இதுக்கு காரணம் ஒன்று சொல்கிறாங்க. என்ன காரணம்னா இந்திய சீன போர் அப்படி நடந்துச்சு. இந்தியாவுக்கும் சைனாக்கும் வார் நடந்தனால தேர்ட் இயர் இந்தியாவுக்கும் சைனாக்கும் போர் நடந்தனால தேர்டு 5-year பிளானில் வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் போர் நடந்தனால தேர்டு 3வது 5-ஆண்டு திட்டத்தை வந்து நம்மளால் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் நடந்தனால
காரணம் இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்னென்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் நடந்துச்சு. ஸோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அந்த காலகட்டத்தில் போர் நடந்தனால நம்மளால் 3வது ஐந்தாண்டு திட்டத்தை ஒழுங்காக நிறைவேற்ற முடியவில்லை. அடுத்தது பாருங்கள், திட்ட விடுமுறை காலம். திட்டத்துக்கு விடுமுறை கொடுத்த காலம் எப்போ? 1966லேருந்து 1969 வரையும். இதுக்கு காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னது? இந்தியா பாகிஸ்தான் போர், இது ஒரு காரணம். அதே மாதிரி 3வது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வி. ஸோ 3rd 5 year பிளான் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது ரெண்டும் தான் இந்த திட்ட விடுமுறை காலத்துக்கான காரணமாக இருந்துச்சு. அதனால் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஓராண்டு திட்டங்கள்னு புதுசாக ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதோட நோக்கங்கள் என்ன வச்சுருந்தாங்கன்னா, வேளாண்மை மற்றும் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தான் இந்த திட்ட விடுமுறை காலத்தோட நோக்கமாக இருந்துச்சு. அடுத்தது பாருங்கள், 4வது ஐந்தாண்டு திட்டம் 4th 5 year பிளான். இது எப்போ போடப்பட்டிருக்கு? 1969லேருந்து 1974 இந்த காலகட்டத்தில் தான் 4th 5 year பிளான் வந்து போட்டாங்க. இதோட நோக்கம் என்னது? நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல். 2 பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? நிலையான வளர்ச்சி. 2வது பாயிண்ட் என்னது? தற்சார்பு நிலை. இது ரெண்டும் தான் இதோட நோக்கம். இலக்கு டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா 5.7%. டார்கெட் என்னது? 5.7%. முடிவு ரிசல்ட் நமக்கு என்ன கிடச்சிச்சின்னா 3.3% தான் கிடச்சிச்சு. ஸோ இந்த 5 year பிளான் வந்து தோல்வி அடைந்தது. எது? 4வது ஐந்தாண்டு திட்டம் வந்து நம்மளுக்கு தோல்வியில் முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வது ஐந்தாண்டு திட்டம் 5th 5 year பிளான். இது எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1974லேருந்து 1979 இந்த காலகட்டத்தில் தான் 5th 5 year பிளான் வந்திருக்கும். இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, வேளாண்மை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை அளிப்பது. மொதல் பாயிண்ட் என்னது? வேளாண்மை. 2வது பாயிண்ட் என்னது? சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை. இது ரெண்டும் தான் இதோட நோக்கம். அடுத்தது இதை உருவாக்குனவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, டிபி தார் தான் 5th 5 year பிளானை உருவாக்கியிருப்பார். அடுத்தது இலக்கு டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா 4.4% இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. முடிவு ரிசல்ட் நமக்கு என்ன கிடச்சிச்சின்னா 4.8% வளர்ச்சி. ஸோ 5வது ஐந்தாண்டு திட்டம் வந்து நமக்கு வெற்றி அடைஞ்சதுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஓராண்டுக்கு முன்பே கைவிடப்பட்டது. 1978லேயே இந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. அதனால் பேலன்ஸ் பீரியட் 1978லேருந்து 79 வரையும் சுழல் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கியிருப்பாங்க. நம்ம 5 year பிளான்லேயே சுழல் திட்டம் ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கும். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்த்து வச்சுக்கோங்க. எப்போ வந்துச்சு? 1978லேருந்து 79. அடுத்தது 6வது ஐந்தாண்டு திட்டம் 6th 5 year பிளான். இதோட காலகட்டம் என்னென்னா 1980லேருந்து 1985 வரையும். இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, வறுமை ஒழிப்பு. கரிபி ஹட்டாவோ அப்படிங்கிற ஸ்லோகன் வந்து இங்கே தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். கரிபி ஹட்டாவோ, வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறத பற்றி பேசின ஐந்தாண்டு திட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 6வது ஐந்தாண்டு திட்டம்னு சொல்லணும். இதோட அடிப்படை என்னென்னு பார்த்தோம்னா, முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்தது. எது? இந்த 6வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ டார்கெட்டு இலக்கு என்னென்னா 5.2%. நமக்கு முடிவு ரிசல்ட் என்ன கிடச்சிச்சின்னா 5.7% பெற்று வளர்ச்சி அடைந்தது. ஸோ 6வது ஐந்தாண்டு திட்டத்தை நம்ம வெற்றின்னு வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், 7வது ஐந்தாண்டு திட்டம் 7th 5 year பிளான். காலம் என்னென்னா 1985லேருந்து 1990. நோக்கங்கள் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல், ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பு உருவாக்குதல். மொதல் பாயிண்ட் என்னது? தன்னிறைவு பொருளாதாரம். 2வது பாயிண்ட்டு ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பு. இது ரெண்டும் தான் இதோட நோக்கம். அடுத்தது முதலில் தனியார் துறைக்கு முக்கியத்துவம் அளித்தது. அதாவது ப்ரைவேட்டைசேஷன் முதல்ல வருது. தனியார் துறைக்கு முக்கியத்துவம் அளித்தது. அடுத்தது இலக்கு டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா 5.0%. அதுவே ரிசல்ட் முடிவு என்னன்னு பார்த்தோம்னா 6.0% பெற்று வளர்ச்சியை பெற்றது. இதனால் 7ஆம் ஐந்தாண்டு திட்டமும் வெற்றி அடைந்தது. ஸோ 7th 5 year பிளானும் வெற்றி தான். அடுத்தது ஆண்டு திட்டங்கள். அதாவது 7வது ஐந்தாண்டு திட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்டு திட்டங்கள்னு போட்டிருப்பாங்க 2 வருஷத்துக்கு. எப்போனா 1990 to 91 மற்றும் 1991 to 92. கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. 1991 to 92 வரையும் ஆண்டு திட்டங்கள் இருந்திருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, மத்திய அரசில் நிலவிய நிலையற்ற சூழல். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிலையற்ற சூழல் இருந்ததுனால இந்த ஆண்டு திட்டங்கள் வந்திருக்கும். அடுத்தது 8வது ஐந்தாண்டு திட்டம், அதாவது 8th 5 year பிளான். இது எப்போ நடந்திருக்கு? 1992லேருந்து 1997 இந்த காலகட்டத்தில் தான் 8th 5 year பிளான் வந்து வந்திருக்கு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலன் முதலான மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகள். நல்லா பாருங்கள் என்னென்ன இருக்குது. வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலன் முதலான மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகள். அடுத்தது இந்த காலகட்டத்தில் தான் புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது எல்பிஜின்னு சொல்லுவோம். லிபரலைசேஷன்
ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். இந்த கான்செப்ட் வந்து எப்போ வந்திருக்குன்னா இந்த 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் வந்திருக்கும். இப்போது இந்த 8th 5 இயர் பிளானோட இலக்கு டார்கெட் என்னென்னா 5.6% ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து முடிவு ரிசல்ட் என்னென்னு பார்த்தோம்னா 6.8% வந்து வளர்ச்சி பெற்றிருக்கும். ஸோ அதனால் 8வது ஐந்தாண்டு திட்டம் வந்து நமக்கு வெற்றி அடைந்தது. ஸோ வெற்றின்னு வச்சுக்கலாம் 8வது 5 இயர் பிளான். அடுத்தது 9வது ஐந்தாண்டு திட்டம் 9th 5 இயர் பிளான். காலகட்டம் பாருங்கள் 1997லேருந்து 2002 வரையும். இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. ஃபஸ்ட்டு சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தை வருது பாருங்கள் 9வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் வருது. இதோட இலக்கு இவங்க வந்து எவ்வளோ வைக்கிறாங்க இலக்கு அப்படின்னா 7% வைக்கிறாங்க. ஆனால் முடிவு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 5.6% தான் கிடச்சிருக்கு. அதனால் 9வது ஐந்தாண்டு திட்டம் வந்து நமக்கு தோல்வி அடைந்ததுன்னு எடுத்துக்கலாம். ஸோ 9th 5 இயர் பிளான் வந்து நம்மளுக்கு தோல்வி. அடுத்தது 10வது ஐந்தாண்டு திட்டம் 10th 5 இயர் பிளான். காலகட்டம் என்னது 2002லேருந்து 2007 வரையும் இருந்துச்சு. ஸோ நோக்கம் பாருங்கள் 10 வருடங்களில் தலா வருமானத்தை 2 மடங்காக்குதல் மற்றும் 2012க்குள் வறுமை விகிதத்தை 15% குறைக்கிறது. 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பெர் கேபிட்டா இன்கம்மை 2 மடங்காக்குதல், அதே மாதிரி 2015க்குள்ளே வறுமை விகிதத்தை 15% குறைக்கணும். இது ரெண்டும் தான் 10வது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கியமான நோக்கம். அடுத்தது டார்கெட் இலக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்க 8% வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. முடிவு நம்மளுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குதுன்னா 7.2% தான் கிடைக்கிது. அதனால் 10வது ஐந்தாண்டு திட்டம் நம்ம தோல்வின்னு எடுத்துக்கலாம். ஸோ 9ம் தோல்வி 10ம் தோல்வி. அடுத்தது 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் 11th 5 இயர் பிளான். இது எந்த காலகட்டம்னா 2007லேருந்து 2012 இந்த காலகட்டத்தில் தான் 11th 5 இயர் பிளான் வந்திருக்கும். இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. ஸோ 11த்துக்கும் 12த்துக்கும் மைனர் சேஞ்சு தான் இருக்கும். நல்லா பார்த்துக்குங்க. விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி இதுதான் இதோட நோக்கம். டார்கெட் இலக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா 8.1%. டார்கெட் இலக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா 8.1%. ஆனால் முடிவு ரிசல்ட் நமக்கு என்ன கிடச்சிச்சுன்னா 7.9% வளர்ச்சி மட்டுமே பெற்றது. இதனால் 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடைந்ததுன்னு எடுத்துக்கலாம். ஸோ 11th 5 இயர் பிளான் வந்து நம்மளுக்கு தோல்வி. அடுத்தது லாஸ்ட்டு 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் 12th 5 இயர் பிளான். இதான் லாஸ்ட்டு 5 இயர் பிளானு. இது எப்போ போடப்பட்டிருக்குன்னா 2012லேருந்து 2017 இந்த காலகட்டத்தில் தான் 12வது ஐந்தாண்டு திட்டம் போட்டிருப்பாங்க. இதோட நோக்கம் என்னென்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. ஸோ 11க்கும் 12க்கும் என்ன வித்தியாசம்னா இந்த நிலையான அப்படிங்கிற வேர்டு மட்டும்தான் வித்தியாசம். இலக்கு டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா 8.0%. ஆனால் இந்த 12வது ஐந்தாண்டு திட்டம் முடிகிறதுக்குள்ளேயே 2015 நம்மளுக்கு என்னது நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும். அதனால் ரிசல்ட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த ஐந்தாண்டு திட்டங்கள்ங்கிற டாபிக் வந்து முடியுது. ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக இதுலேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ உங்கள் யாருக்கும் இந்த 5 இயர் பிளானோட PDF வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.